தேய்பிறை சந்திரனாக இருந்தால் பேச்சியம்மன், கருமாரியம்மன், மாரியம்மன், புற்றுக்கண் முத்துமாரியம்மன் போன்ற மாரியம்மன் வழிபாடுகளை செய்வதும், வளர்பிறை சந்திரனுக்கு ராஜராஜேஸ்வரி, மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, அமாவாசை உள்ளிட்ட வழிபாடுகளை செய்யும் பொழுது அந்த அம்மன் மாரியம்மனுடைய வழிபாடும், வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி கொண்ட வழிபாட்டுக்கு லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை, அம்பிகைக்கு பாலபிஷேகம் மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தான வகையிலே பச்சரிசி தானம். சந்திரன் பலம் குன்றி தோஷத்தை கொடுத்திருந்தான் என்றால் பச்சரிசி தானம். பொங்கலுக்கு பயன்படுத்துறது பச்சரிசி. அன்னதானம் செய்யலாம். அன்னமும் சந்திரனுக்கு விசேஷமானது. வெள்ளை வஸ்திர தானம் சந்திரனுக்கு உரிய சிறப்பான. வைதிகர்கள் எல்லாம் கடுக்கன் போடுவார்கள். உங்களுக்கு வசதி இருக்கும் பட்சத்தில் வெள்ளைக்கல் கொண்ட கடுக்கன் தானம் சந்திர தோஷம் நீங்கும். வெள்ளை கடுக்கன் தானம். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிற நிறைய ஜாதகங்கள்ல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டை, டைவர்ஸ். சூரியன் செவ்வாய் இணைவு. சூரியன் தந்தைக்கு காரகன், செவ்வாய் முருகன். தந்தைக்கு மந்திரத்தை சாற்றி பொருளுரைத்த சுவாமிமலை க்ஷேத்திரம் இருக்கு. சிவாலயத்திற்கு இந்த பஞ்சபாத்திரம், குடம், அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள். செவ்வாய்க்கு தாமிரம், அந்த காப்பர், செம்பு. கொஞ்சம் மாடர்னா சொல்லணும்னா அந்த ஆலயத்துக்கு உண்டான மின்சார விளக்குகள், வித்யுத் என்கின்ற மின்சாரத்திற்கு செவ்வாய் காரணகர்த்தாவாகிறனால மின்சார வசதிகள் செய்து கொடுக்கலாம். சிவப்பு வஸ்திரத்தை தானமாக கொடுக்கலாம். இப்போ நிறைய வேஷ்டிகள்லாம் அந்த வண்ணம் வண்ணமாக வருது. இந்த கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் அந்த வைதிகால் அதை கட்டிப்பாங்க. சிவாச்சாரிய பெருமக்கள்லாம் இந்த கலர்ஃபுல் வேஷ்டியை கட்டுவோம். அப்போ அந்த சிவப்பு நிறமுடைய வஸ்திரங்களை தானமாக கொடுப்பது செவ்வாயினுடைய தோஷத்துக்கு நிவர்த்தி.